இப்பொழுது இந்தியாவின் தமிழகத்தைச் சேர்ந்த பாமரன் தொடர்பில் இருக்கின்றார். பாமரன் ஒரு பிரபலமான எழுத்தாளர், கடுமையான விமர்சகர், சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளரும் கூட. அவரோடு இன்று இந்த ஐநா அறிக்கை தொடர்பான விடயங்கள் பற்றி பேசுவதற்காக இணைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். வணக்கம் பாமரன். வணக்கம். வணக்கம்ங்க. அதாவது ஐநாவினுடைய நிபுணர் குழு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இந்த அறிக்கை இருதரப்பும் குற்றங்களை இழைத்திருக்கின்றன, யுத்தம் குற்றங்களை இழைத்திருக்கின்றன அல்லது மனித உரிமைகளை மீறி இருக்கின்றன என்ற விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இந்த இருதரப்பு குற்றங்களில் இப்பொழுது பரவலாக அரசாங்க படைகள் அல்லது இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட மனித உரிமைகள் மீறல் குறித்து உலகளாவிய ரீதியிலே கடுமையாக விமர்சனங்கள் பேசப்பட்டு வருகின்ற அதேவேளை பல மட்டங்களில் விடுதலை புலிகளினுடைய தவறுகள் குறித்தும் பேசப்படுகின்றன. எனவே இந்த இருதரப்பு குற்றங்கள் குறித்த ஐநாவினுடைய அறிக்கை குறித்து உங்களுடைய பார்வை, தமிழக மக்களினுடைய பார்வை, இந்தியாவினுடைய பார்வை என்ற விடயத்திலே என்னவாக இருக்கும் என்று கூற முடியுமா? இப்ப இந்த இதோட என்னோட கருத்து சொல்லணும்னா, பொதுவாக அந்த அறிக்கையை வாசிச்ச அளவுல சமமற்றவர்களை சமமா பாவிக்கிறது அப்படிங்கிற ஒரு மாபெரும் பிழை இந்த அறிக்கையில எனக்கு கண்ணுப்படுது. அதாவது அவங்க சொல்றது போத் ஆஃப் த பிரைமரி ஆக்டர்ஸ் இந்த வார் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, அங்க நடந்தது இது வார் என்கிற அடிப்படையில் தான் இது பார்க்கப்படுதே ஒழிய அந்த அறிக்கையில் அங்கு நடந்தது ஒரு இனப்படுகொலை, ஜெனோசைடு அப்படிங்கிற அடிப்படையில் அங்கு நடந்த மே 2009 வரை நடந்த பாரதூரமான மனித உரிமை மீறல்களோ அந்த இன படுகொலையோ பார்க்கப்படாத மாதிரிதான் எனக்கு அந்த அறிக்கை வாசிச்சளவுல தெரியும். இன்னொன்று, ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, ஒரு தனி மனிதன் தவறு செய்யாமல் தடுப்பதற்கும் அவன் அப்படி செய்தால் அவனை திருத்துவதற்குமாக இருக்கிறான் ஒரு அரசாங்கம். ஆனால் அந்த அரசே ஒரு தன் மக்கள் மீதே கொடூர குற்றச்செயல்கள் கட்டவிழ்த்து விட்டு தன் மக்கள் மீதே பாலியல் வல்லுறவு கொண்டு தம் மக்கள் மீதே பாதிக்கக்கூடாத அதிபயங்கர ஆயுதங்களை பாதிக்கும் போது ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நிலையே இப்படி இருக்கும் போது நாம் அந்த அரசு பயங்கரவாதத்தோடு ஒரு விளைவா வந்த ஒரு போராளி அமைப்பு ஒரு சில செயல்களில் ஈடுபட்டிருப்பா சொல்லி இரண்டையும் சமப்படுத்தி பார்ப்பது என்பது ஒரு கடைந்தெடுத்த பைத்தியகாரத்தனமாக நான் பார்க்கிறேன். இதுதான் இதை பொறுத்தவரை நம்மளோட இதா இருக்கு. இன்னும் பச்சையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பசி கொடுமைக்காக ஒரு பண்ணை பறித்து கொண்டு ஓடுறவனையும் ஒரு எந்தவித தேவையில்லாமல் பல்லாயிரம் மக்களை புதைவழிக்கு அனுப்புனவையும் சமப்படுத்தி பார்ப்பது என்பது இவர்களுக்கு ஏதாவது தலையில் இருக்கிறது கொஞ்சம் முத்தி போச்சோ அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது. நீங்க சொல்ற மாதிரி போராளி அமைப்புகள் என்பது ஒரு சுயம்புவை போல தானாக வந்த விஷயங்கள் அல்ல. சாத்வீகமான அகிம்சா ரீதியான செல்வநாயகத்துக்கு முன்பிருந்த காலத்திலிருந்து நடந்த போராட்டங்களின் வெளிப்பாடாக தங்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே இன அழிப்பைக்கு துணை புரிவதாகவும் அப்பட்டமாக அதை நடத்துவதாகவும் இருக்கும் போது இந்த இடத்தில் அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருக்கிறது புலிகள் 2-3 இடங்கள் தவறு அளிச்சிருக்காங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காங்க ஒழிய, ஆனால் அந்த அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிந்துரைகள்ங்கிற பக்கங்களை பார்த்தா முழுக்க முழுக்க இலங்கை அரசாங்கம் தம் மக்கள் மீதே செய்யக்கூடாத செயல்களை செஞ்சதும் அவர்களுடைய 40,000 பேர் ஏறக்குறைய ஐநாவினோட அறிக்கை சொல்லும் 40,000 பேர் வெளி போர்ஸ் வச்சு நாங்க கண்டுபிடிச்சேன்னு சொல்லுது. ஆக இந்த முதலில் நாம் செய்ய வேண்டியது இந்த பாரி இன அழிப்பை செய்த அரசாங்கத்துக்கு தண்டனையும் அந்த தண்டனையின் ஊடாக அவர்கள் திரும்பி இனிமேற்கொண்டால் தமிழ் மக்களுடைய நலனில் தங்களுடைய சக மக்களாக இலங்கையில் உள்ள மக்களாக அந்த தமிழ் மக்களை கருதுவார்களே ஆனால் அவர்களுக்கு ஒரு நல்ல விடியை கொண்டு போவதால் நாம் அறிவுள்ளவர்கள் முதலாவதாக பார்க்க வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஒரு சொல்லுங்க. உதாரணத்துக்கு எது முதலில் எது பின்னாடிங்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா?
ஒரு பச்சையாக சொல்ல போன கந்தசாமி மயக்கம் போட்டு விழுந்தான், சுப்பிரமணி சோடா கொடுத்தான்ங்கிறதா. ஆனால் சுப்பிரமணி சோடா கொடுத்தான், கந்தசாமி மயக்கம் போட்டு விழுந்தான்னா ஏதோ சுப்பிரமணி சோடா கொடுத்தனால கந்தசாமி மயக்கம் போட்டு விழுந்தான்ங்கிற ஒரு தோற்றப்பிழை வரும் இல்லையா? ஆக எது முதலில் நடந்தது, அதை ஒட்டி பிற்பாடு நடந்தாக சொல்லப்படுகின்ற தகவல்கள் என்ன அப்படிங்கிறது இந்த ஐநாவினுடைய இந்த அறிக்கையும் கூட முழுமையாக இலங்கை அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு ஒரு சதவீதம் கூட கிடைக்காமல் அவர்கள் வெளியிலிருந்து கிடைத்த தரவுகள் இதன் அடிப்படையில் வைத்து செஞ்சிருக்காங்க. இன்னொன்னு அதுல சொல்லப்படுற ஒரு விஷயம், இவர்கள் ஹியூமன் பஃபரா பயன்படுத்தினாங்க, கணங்களை அவர்கள் ஒரு கேடயங்களாக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லுது இந்த அறிக்கை. ஆனா இந்த குற்றச்சாட்டு தான் 1987 ஆண்டு ராஜீவ்காந்திக்கும் ஜெயவர்தனாக 2 சுயநலமிகள் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்திற்கு பிற்பாடு நடந்த தாக்குதலின் போது இதே சனங்களை புலிகள் மனித கேடயமாக பயன்படுத்தின அதே குற்றச்சாட்டு 87 நடந்தது. பிற்பாடு 95 சூரிய கதிர்ப்பு ஆபரேஷன் பேரால இலங்கை அரசு தன்னுடைய அடக்குமுறைகளை முப்படை தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்ட போது அந்த சனங்கள் ஒரு மாபெரும் பாரி இடப்பெயர்வுக்காக யாழ்ப்பாணத்திற்கு பல லட்சம் சனங்கள் வெளிக்கிட்டு போனாங்க. அப்போதும் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா சனங்களை இவர்கள் கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். இப்ப மே 2009 வரைக்கும் நடந்த பிரச்சனையில 3.5 லட்சம் மக்களுக்கு சனங்கள் அந்த புலிகளை நோக்கி போயிருக்காங்க அப்படின்னு போயிருக்கு, அவர்கள் கூடவே நடந்திருக்காங்க, கூடவே வந்திருக்காங்க, புலிகளோட வழிகாட்டுதல் இருந்திருக்காங்க போது மறுபடியும் இலங்கை அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா மக்களை இவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள், கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். என்னை பொறுத்தவரை இதுக்கு பெரிய அறிவோ பெரிய ஆராய்ச்சி பட்டமோ தேவையில்லை. நான் கேட்கிற ஒரு அடிப்படை கேள்வி, சனங்களை மனித கேடயமாக பயன்படுத்துகிறார் என்றால் இதுல சொல்லுது அப்படி மனித கேடயமாக படுத்தி வெளிக்கிட்டு போனவர்கள் இவர்களை சுட்டார்கள் போராளிகள். நம்மளுக்கு வர அடிப்படை சந்தேகம், ஈழத்து சனங்கள் 87 ஆகட்டும் 95 ஆகட்டும் அல்லது 2009 ஆகட்டும் ஒவ்வொரு முறையும் போராளிகள் பின்னாடி போனார்களே, போராளிகள் தான் தங்களுக்கு பாதுகாப்பு என்று போனார்களே, அந்த சனங்கள் சுடுபட்டு சாவது என்று முடிவை எடுத்து விட்டால் அது இலங்கை ராணுவத்து கையில சுடுபட்டு செத்தா என்ன அல்லது போராளிகள் கையால் சுடுபட்டு செத்தா என்ன? ஆக போராளிகளால் சுடுபடும் போது அவர்களுக்கு ஏதோ மோட்சம் கிடைக்கிற மாதிரியும் இலங்கை ராணுவத்தின் தரப்பில் இதே மனித கேடயமா போய் செத்தா ஏதோ நரகம் கிடைக்கிற மாதிரியான ஒரு பாவனை தான் நிலவுது. அது சாய்ந்த தருணத்துக்கு எங்கே. ஆனால் ஏன் இலங்கை அரசின் முன்னாடி இலங்கை ராணுவத்தின் முன்னாடி மனிதர்கள் இந்த தமிழ் மக்கள் லட்ச மக்கள் போய் மனித கேடயமா ஆகல? ஆக இந்த அறிக்கை சொல்வதாகட்டும் அல்லது முன்பாக இருந்த சிங்கள அரசுகள் சொன்னதாகட்டும் அல்லது அமைதிப்படை என்ற பெயரில் அட்டூழியப்படை சொன்னதாகட்டும் எல்லாமே இவர்கள் சனங்களை வென்றெடுக்க முடியாதவர்கள், சனங்களுக்கு தங்கள் பக்கம் நிறுத்த இயலாதவர்கள், இயல்பாகவே சனங்கள் தங்கள் பக்கம் வருவதற்கு எந்த வாய்ப்பும் அளிக்காதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அப்பட்டமான அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டாத்தான் நாங்க இதை பார்க்க வேண்டும். ஆக இந்த அறிக்கையினுடைய வெளியீடும் இதனுடைய தாக்கங்களும் தமிழகத்தையும் இந்தியாவையும் பொறுத்தவரையில் எவ்வாறு அமைகின்றது? இந்த அறிக்கை காகித வடிவிலே இருக்கின்ற பரிந்துரைகளும் அல்லது குற்றச்சாட்டுகளும் அல்லது விமர்சனங்களும் என்பது நடைமுறைக்கு சாத்தியமானவையா அல்லது இவை வெறுமனே காகிதங்களாக இருந்துவிட்டு போக போகின்றனவா? இத இந்த நேரத்துல ஒரு அவநம்பிக்கையா பார்க்க வேண்டியதில்லைதான். ஆனா தமிழ்நாட்டிலையும் கூட பேசாத குறவுகள் எல்லாம் பேசுது. இதுவரைக்கும் முப்படை தாக்குதல்களும் அந்த இன அழிப்பை பத்தி கண்டிக்காதவங்க கூட இப்ப கண்டிக்கிறாங்க. ஆக இதை ஒரு ஆறுதலா பார்க்கலாம். ஆனால் லிபியாங்கும் போது அவ்வளவு வேகமாக செயல்பட்ட ஐநா சபை இன்னைக்கு ஒரு அறிக்கையை மட்டும்தான் நீங்க வெறும் சொன்ன மாதிரி காகிதமாக கொடுத்திருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு வருங்காலத்துல நடைமுறைக்கு வரும் இத்தகைய இந்த பேனல் ரிப்போர்ட் இந்த சொன்னதை போல எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் சொன்னதை போல உண்மையிலேயே குறைந்தபட்சமாக இலங்கை அரசு தன் மக்கள் மீது ஒரு படுகொலை கட்டவிழ்த்துன்னு ஐநா நம்புமே. ஆனால் உண்மையில அதற்கான நடவடிக்கை துவங்குவதுதான் இது அறிக்கை வெறும் காகிதமாக இருக்குமா அல்லது நடைமுறையில் இருக்குமா என்பதை தெரியவும் அதை வரும் காலம் தான் நம்மளுக்கு தீர்மானிக்கும். நீங்கள் சொன்னீர்கள் இந்திய அளவிலே பேசாதவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் என்று. எனவே இவ்வாறு பேசாதவர்கள் எல்லாம் இந்திய அளவிலே பேசுகின்ற பொழுது
அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அறிவுஜீவிகளாக இருந்தாலும் சரி, மனித உரிமை ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, பல மட்டங்களிலே இப்பொழுது எதிர்பார்க்காததை விட குறிப்பாக தேர்தல் முடிந்ததன் பின்பு கூட இந்த ஐநாவினுடைய அறிக்கை என்பது பரவலாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்ற நிலையில் இது இந்திய அரசின் மீது ஏதாவது அழுத்தங்களை, தாக்கத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக அது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் இப்ப தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளாகட்டும் அல்லது இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளாகட்டும், ஆக இலங்கை இந்த ஒரு தன் மீதான படுகொலை கட்டவிழ்த்து விட்டது என்று சொல்ற ஐநா அறிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்கின்ற அளவில் மட்டுமே நிறுத்திக் கொள்கிறார்களே ஒழிய, இந்த இன அழிப்புக்கு துணை போன இலங்கை அரசாங்கத்துக்கு பல்வேறு உதவிகளை அளித்த, நவீன ரேடார்களும் பல்வேறு ராணுவ ஆலோசனைகள் வழங்கிய ஒரு துணை சதிகாரம் என்ற அடிப்படையில் இந்தியாவுடைய அதிகாரிகளும் இந்தியாவுடைய மற்ற அரசியல் தலைவர்களும் ஒரு குற்றவாளிகள் கருத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் குறைவாகத்தான் இருக்காங்க. ஆக இப்ப இவர்கள் முதல் அடியாக எடுத்து வைத்திருக்கும் அளவு நமக்கு மகிழ்ச்சி தான், வரவேற்கத்தக்கதான். ஆனால் வெறுமனே இது இலங்கை அரசோடு மட்டுமே நின்றுவிடாமல் மே 2009 வரைக்கும் ஆகட்டும் அல்லது இப்பொழுதும் கூட தொடர்ந்து இலங்கை அரசுக்கு ஆலோசனை வழங்குவோம். இதே ஐநாவில் இலங்கை அரசு மீதான கண்டன தீர்மானம் வராமல் தடுத்ததிலாகட்டும் இந்தியாவினுடைய பங்கும் எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளாகட்டும் அல்லது இந்தியாவுடைய அரசியல் கட்சிகளாகட்டும் இதை நோக்கி தங்கள் பார்வை குவிப்பது மேலும் பெருமைப்படுத்துவதற்கான ஒரு விஷயமாக அமைந்துதான் நான் நம்புறேங்க. நன்றி பாமரன். பல விடயங்களை உங்களுடைய அனுபவத்தையும் இந்திய அனுபவத்தையும் இணைத்து பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக GDBC.FM, globaltamilnews.net ஆகிய ஊடகங்கள் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றிங்க. வணக்கம். நன்றி.